வீட்டுக்கு என்ன கொண்டு போகும் கேட்ட போது காலி பர்ஸ் கொண்டு போச்சு. நம்ம ஆர்சிஎம் மீட்டிங்க நல்லா புரிஞ்சா நம்ம என்ன கொண்டு போகும்? பல மடங்கு காசை எப்படி பர்ஸ்ல கொண்டு வரணும் அது தெரிஞ்சிட்டு போகும். ஒழுங்கா பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் ஆர்சிஎம்ல? ரெண்டே வேலை, யூஸ் த ப்ராடக்ட், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இது கன்சிஸ்டன்சில பண்ணணும். நம்ம இது பண்ணும்போது பிரச்சனைகள் வருமா வராதா? நம்ம இதை இது பண்ணும்போது நம்ம கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கன்சிஸ்டன்சி. எதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தொடர்ச்சியா பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ச்சியா பண்ணணும். சுவாசிக்குது இல்லையா? சுவாசம் தானே இது. சுவாசிச்சுட்டே இருக்கு. எத்தனை நாளா சுவாசிச்சுட்டு இருக்கு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? இந்த மீட்டிங் முடியுது வரைக்கும் கொஞ்சம் சுவாசத்தை அப்படி ஸ்டாப் முடியாது. அரே பயங்கரமா சுவாசிச்சு டயர்ட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுக்க. அப்படி பண்ண முடியுமா? நம்ம கன்சிஸ்டன்டா சுவாசிக்கிறதுனால உயிரோட இருக்கு. அந்த மாதிரி ஆர்சிஎம்ல உயிரோட இருக்கணும்னா கன்சிஸ்டன்டா இருக்கு. ஆர்சிஎம்ல யார் இறந்து போகுது? யார் ஆர்சிஎம் அவருடைய என்னது உயிர் மூர்ச்சியா என்ன சொல்லுவாங்க? உயிர் ஆர்சிஎம்மா பண்ணுவாங்களோ, உயிர் மூர்ச்சியா பண்ணுவாங்களோ அவர் தான் ஆர்சிஎம்ல உயிரோட இருக்கும் வளரும். என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணணும். ப்ரோமோட் பண்ணணும். யார பார்த்தாலும் ஆர்சிஎம் நல்லா இருக்கப்பா பண்ணுங்க. ஓ இவர் சொன்னா இவர் என்ன பண்ணுவாங்களோ, என்ன யோசிக்குவாங்களோ, நான் ஒரு ப்ரொஃபசர் தானே, டீச்சர் தானே, நான் நர்ஸ் டாக்டர், எப்படி சொல்ல முடியும்? இவர் என்ன நினைக்கும்? ஒண்ணு சொல்றேன், உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு அவர்கிட்ட டைம் கிடையாது. நீங்க சொல்ற அவர் 5 நிமிஷத்துல மறந்துடும். நீங்க எங்க இருக்குது இருக்கா, உலகத்துல உயிரோடு இருக்கா, இறந்துருச்சா அவருக்கு தெரியாது. அப்ப எதுக்கு வெக்கப்படுது? சொல்லுங்க. கூச்சம் இல்லாம, கூச்சப்படாம சொல்லுங்க, பேசுங்க. நம்ம எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது கல்லு கிடைச்சா அதுக்கும் பேசுங்க. மனிதனா இருக்கணும். நாய் கிடைச்சா நாய்க்கு சொல்லு, யார் கிடைச்சாலும் பேசு. ஒரு ஆள் முன்னாடி ஹலோ கோபகுமார் எப்படி இருக்கும் சொல்லு கேட்டா அவன் போச்சு அவர் ஆர்சிஎம் சேர்த்து விட வேண்டியதான். ஒரு ஆளை விட மாட்டேன். 3 months 3.5 lakhs கம்பெனி. ஒரு ஆளை விட மாட்டேன். ஆனா அவரிலே இப்பவும் ஆர்சிஎம்ல இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கூடயும் ஆட்கள் வரும் உங்களை நம்பி. அவரை கை விடாம கொண்டு போகணும் முன்னாடி. அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் தெரியல, அவர் உங்களை பயந்து வந்துடும். உங்களை மோட்டிவேஷன் பார்த்து ஐயோ இவர் ஜாயின் ஆகலாம், இவர் கொலை பண்ணிடும், என்ன பண்ண தெரியல. ஓகே சார் எவ்வளவு கொடுக்கணும்? இல்ல பணம் எல்லாம் இல்ல, 2000 ரூபாய் வாங்கி போதும். ஓகே பரவாயில்ல, இப்ப 2000 மில்லிய 500 தானே இருக்கு, பிரச்சனை இல்லை, நீங்க 500 வாங்கலாம், 1500 நானே போடுறேன். இப்படி எல்லாம் ஜாயின் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. ப்ளீஸ் ஸ்டாப் ஜாயினிங் சச். நீங்க பொருள் கொடுங்க அவருக்கு. எப்போ அவரு ஒரு 1500 பிவி. நம்ம ஆர்சிஎம் இது என்ன டார்கெட்? நம்ம ஆர்சிஎம் யூஸ் த ப்ராடக்ட்ல கம்பெனி ஒரு 3 டார்கெட் கொடுத்துருக்கு. எது கொடுத்தது? யூஸ் த ப்ராடக்ட்ல 3 டார்கெட். 1500 பிவி, 2500 பிவி, 5000 பிவி. இந்த 3 டார்கெட் இருக்கு. பிவி பர்ச்சேஸ் வேல்யூ, பிவி பர்ச்சேஸ் வேல்யூ 3 டார்கெட். இந்த 3 டார்கெட்ல யார் வருவாங்களோ அவருக்கு மட்டும் என்ட்ரி கொடுக்கும். மினிமம் 1500 பிவி. அவர் பண்ணலையா நீங்க வேண்டாம் சார் நானே கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். நீங்க அப்படியே வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கோதுமை மாவு தானே வேணும், மாசம் கொடுக்கு. இவர் ஜாயின் பண்ண விட்டா என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க ஒரு கோதுமை மாவு வாங்கிட்டேன், மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க போட்டு அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு பொன்குணாவோட தர டைப் ஆஃப் இன்கம் வரும். பொன்குணாவுக்கு எவ்வளவு வருது? பொன்குணம் சாருக்கு எவ்வளவு வருது? 1 லட்சம் ரூபாய் மந்த்லி, 1 லட்சம் வருது. இது சொல்லித்தான் அவருக்கு உள்ள கொண்டு வந்து. அவர் என்ன நினைக்கிறது? நானும் கோதுமை வாங்கினா எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரும்.
அப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் வந்து பொண்ணுலாம் சரி சொல்லு சரி எது வரலையா ஆசியம் நான் பார்த்துட்டு தானே இருக்கு எது வரல சார் எதுவுமே வரல சார் பொருள் எல்லாம் வாங்குதா வாங்குது சார் 5 கிலோ கோதுமை மாவு மாசம் 5 கிலோ கோதுமை மாவு அவர் என்ன நினைக்கிறது பயங்கர வெயிட் உள்ள பொருளை எடுத்தா அவ்வளவு பணம் வரும் அதனால அவரு கஷ்டப்பட்டு கோதுமை மாவு கொண்டு வர வீட்டுல அப்புறம் திரும்பி பார்க்குற அக்கௌண்ட்ல எதுவும் வரல அதிலிருந்து பெட்டர் என்ன டோன்ட் ஜாயின் தான் அவர் சொல்லுங்க ப்ளீஸ் வெயிட் நீங்க எப்போ 1500 PV பண்ண முடியுமோ அப்போ வாங்க யூஸ் த ப்ராடக்ட் எப்போ நீங்க தயாராகுவாங்களோ அப்போ வாங்க அவர் சிஸ்டம் தெரியட்டும் திஸ் இஸ் த சிஸ்டம் இது சிஸ்டம் கம்பெனி கொடுத்த டார்கெட் இது நம்ம கொடுக்க இல்லை கம்பெனி கொடுத்த டார்கெட் ஃபார் த யூசர்ஸ் ப்ரமோஷனர்ஸ்க்கு எல்லாம் யார் கொடுத்த டார்கெட் இது யூசர்ஸ் கொடுத்த டார்கெட் இது 1500 2000 பொருள் கொஞ்சம் தெரிஞ்சா 2500 வரும் இன்னும் கொஞ்சம் பொருள் நல்லா படிச்சா 5000 வரலாம் நம்ம நிர்ஜரால இருக்குல்லையே அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாங்க 5000 PV is nothing in ASIM நீங்க 100% பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா 5000 PV எல்லாரும் பண்ணிக்கலாம் யார் 1500 2500 பண்ணுவாங்களோ அவர் வந்து 100% இன்னும் ஆசியம்குள்ள வரல ஒரு கால் வந்து ஒரு தோணியில இன்னொரு காலு இன்னொரு தோல் கடல்ல அப்படி இருக்கு அவ கொஞ்சம் பிராண்டட் வாங்குறாங்க கொஞ்சம் ரிலையன்ஸ்ல போறாங்க கொஞ்சம் அந்த என்ன இருக்கும் டிமார்ட் அந்த மார்க்ல ஒரு கால் அந்த மாதிரி ஒரு கால் மட்டும் தான் கொஞ்சம் ஆசியம் இருக்கு ரெண்டு காலும் எப்ப ஆசியம்குள்ள வருதோ அவர் 5000 PV 5000 PV பெரிய விஷயமே கிடையாது நீங்க எல்லாம் கொஞ்சம் நியூட்ரிஷன் தெரியணும் கொஞ்சம் கீசோல் தெரியணும் கொஞ்சம் FMCGs எல்லாம் தெரிஞ்சு அவ்வளவுதான் 5000 PV is nothing ஆனா ப்ரமோட் பண்ற ஆட்கள் வந்து மினிமம் 10000 PV பண்ணணும் 10000 மினிமம் அதிலே வந்து இன்னும் 3 கொடுத்திருக்கு 25000 PV 50000 PV 1 lakh PV ஒரு வருஷத்து இல்ல மாசம் பண்றாங்க இங்க இருக்கு 10000 PV பண்ற எத்தனை பேர் இருக்கீங்க 10000 25000 PV பண்றாங்க இருக்கா 25000 50000 இருக்கா 50000 பாபு சார் கொஞ்சம் எழுதுங்க வாங்க சார் 50000 PV இந்த 10000 PV 25000 PV அப்புறம் 50000 PV இதெல்லாம் வந்து ப்ரமோட்டர்ஸுக்கு கொடுத்த டார்கெட் ப்ரமோட்டர்ஸ் ரைட் பாபு சார் வந்து 50000 PV கங்க்ராச்சுலேஷன் சார் சூப்பர் ரைட் உங்களோட டீமில் எத்தனை பேரை பண்ண வைக்க 50000 PV வெரி குட் அருள்ஜோதி ரிசல்ட் இருக்கு பாருங்க 10000 வந்துச்சு வெரி குட் சார் சூப்பர் கிரேட் சார் நம்ம பண்றது இங்க முக்கியம் இல்லை இது பாதி யூஸ் ப்ரமோட் பாதி 50-50 இது ரெண்டு கால் ஒரு கால் இங்க ஒரு கால் இங்க கொஞ்சம் பேர் ஒரு கால் நடந்துட்டு இருக்கு இல்ல ரெண்டு கால் ப்ரமோட் அதை யூஸ் பண்ணணும் ப்ரமோட் பண்ணணும் யூஸ் ப்ரமோட் அப்பதான் ரெண்டு கால்ல நடக்க முடியும் யூஸும் பண்ணணும் ப்ரமோட்டும் பண்ணணும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் சும்மா யூஸ் பண்ணிட்டு 5000 PV பண்றாங்க இல்ல 10000 PV பண்றேன் சார் 3 வருஷமா 10000 பண்ண அது ப்ரமோஷன் பண்ணலையே அது ஒரு கால் போயிட்டு இந்த கால் நல்ல மசில் வந்தாச்சு அப்படி பண்ணியா போதுமா ப்ரமோட் ஒரு வாட்டி என்னாச்சு ஒரு ஆள் இறந்தாச்சு அது சொல்ல முடிக்கூடாது இல்லையா இறந்த ஒரு ஆளு இறந்து வந்து எங்க போகும் சொர்க்கத்தில் போனோமா நரகத்தில் போனா அது அப்புறம் நீங்க பண்ண வேலையோட மேல டிபெண்ட் ஆகும் உங்களுக்கு ஆர்சியம் கொடுத்துட்டு சரியா பண்ணலையா போன நரகத்தில் சொர்க்கத்தில் நோ என்ட்ரி என்ன உங்க ஐடி நம்பர் ஆர்சியம் ஐடி நம்பர் கேட்பாரு ஐடி நம்பர் சொல்லி எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பின்னு சார் பிகினர் கூட வரல சார் நான் கொஞ்சம் அப்படியே கன்சிஸ்டன்சி வரல ரைட் ஹலோ அப்ப நானே என்ன பண்றது யூஸ் பண்றதை விட எவ்வளவு பேனை பண்ண வைக்கிறோம் ஒரு ஆள் என்னாச்சு இறந்துட்டு அவரு பூஜை பண்றாரு
என்ன சொல்லுவாங்க, பூஜை பண்றாள் சாமியார் வந்து இறந்து அங்க போனோம். அவர் சொன்னாரு, நான் போனா 100% எனக்கு சொர்க்கம் தான். அங்க போய் அங்க இன்டர்வியூ நடக்குது, நிறைய பெரிய கியூ ஆள்கள் நிக்குது. அவ பார்க்க போது ஒரு ஆள் ஃப்ரெண்டில் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு பயங்கர பர்சனல், அஸ்கர் சார் மாதிரி பயங்கர பர்சனாலிட்டி, 6 feet ஹைட்ல மாதிரி, அஸ்கர் சார் இல்ல மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு ஆள் ஃப்ரெண்டில் நிக்குது. அப்ப அங்க இன்டர்வியூல கேட்டாரா, நீங்க என்ன சார்? நான் இங்கே இந்த மாதிரி நான் சென்னையில வண்டி ஓட்டுற ஆள் சார். நீங்க அந்த தங்கத்தோட பிளைட்டை எடுத்து நீங்க சொர்க்கத்துக்குள்ள போ அப்படி சொன்ன. அப்படியே கொஞ்சம் பேர் வந்துட்டே போயிட்டே இருந்த, கொஞ்சம் பேர் நரகத்தில் அனுப்புற, கொஞ்சம் பேர் அப்படியே பின்னாடி இந்த சாமியார் வந்துச்சு. அப்ப அவருக்கு என்ன கொடுத்தது? தங்கத்தானே கொடுத்தது. அப்ப எனக்கு அதை விட ஏதோ கொஞ்சம் டைமண்டா கொடுப்பேன் ஏதோ கொடுத்து நினைச்சு அனுப்பணும். ஏன்னா இவரு லைஃப் டைம் சாமியார் தான் கூப்பிட்டுருது. அங்க போய் அவரு சம்பவம், ஓகே சரி, நீங்க என்ன சாமியார் எந்த, ஓகே சரி, நீங்க அந்த வெள்ளிக்கு என்ன சொல்லும்? சில்வர் தானே, வெள்ளி. அந்த வெள்ளியோட தாளத்தை எடுத்து, என்னது அந்த டிரைவருக்கு நீங்க தங்கத்தை கொடுத்த, நான் லைஃப் டைம் உங்களை தான் கூப்பிட்டு கடவுளேன்னு கூப்பிட்டு எனக்கு நீங்க வெள்ளிய கொடுக்குறேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க லைஃப்ல என்ன பண்றது முக்கியம் இல்ல, நீங்க எவ்வளவு பேரோட கையில பண்ண வைக்கிற அது இம்பார்ட்டன்ட். அந்த டிரைவர் இருக்கு இல்லையா, அவர் ஓட்டுற வண்டியில் உட்கார்ந்த ஆட்கள் எல்லாம் கடவுளை கூப்பிட்டு இருக்க. வண்டி ஓட்டிட்டு இருந்த இல்லையா, இவர் வண்டியோட டிரைவிங்ல அந்த வண்டியில் உட்கார்ந்த ஆட்கள் எல்லாம் கடவுளே எப்படியோ கொண்டு போய் சேர்த்துங்க. அப்படி நீங்க எத்தனை பேரை கடவுளைய, எத்தனை பேரைய ஜெயாசியம் சொல்ல வைக்கும், எத்தனை பேரை, அதான் that is called promotion. நீங்க மட்டும் ஜெயாசியம் சொல்லி நடந்தால் ஆகாது. நீங்க எத்தனை பேர்கிட்ட ஜெயாசியம் சொல்ல வைக்கும், எத்தனை பேர்கிட்ட 50,000 பண்ண வைக்கும், எத்தனை பேர் கையில 5000 PV பண்ண வைக்கும், எத்தனை பேர் கையில 10,000 பண்ண வைக்க முடியும். that is called promotion. அதோட மேல உங்களை PV நிற்கும். நம்ம தனியா பண்ணிட்டு போனோம், உனக்கு வெள்ளி தான் கிடைக்கும். தங்கம் வேணும்னா எல்லாரும் பண்ண வைக்கணும், நிறைய பேரை பண்ண வைக்கணும். அங்க போய் கேட்கும், ஐடி நம்பர் கேட்பார், ரைட்? மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து நான் ஐடியே போடல அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஐயோ பிரச்சனை ஆகுமே. அப்போ decision is very important. Decision is very important. RCM is very simple. ரெண்டே வேலை, use the product, promote the product. பட் இது பண்ணும்போது நீங்க நினைக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, you should be consistent, right? கன்சிஸ்டன்டா இருக்கணும், தொடர்ச்சியா பண்ணணும். continuity is important. பண்ண முடியுமா? ஆரோரடே ஒன்னா சேர்ந்து சொல்ல, ஜெயாசியம் சொல்லுங்க, ஒன்னா சேர்ந்து ஜெயாசியம். இன்னொரு வாட்டி. இந்த ஜெயாசியம் சென்னையில் அப்படியே அலை அடிக்கணும், வீடு வீடா போய் சேரணும். தயாரா? வெரி சிம்பிள் பிசினஸ். இப்பவும் வந்து சென்னையில நிறைய பேருக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். கழிந்த 15 வருஷத்துல 15 years நாம பண்ண வேலையில தமிழ்நாட்டில் வந்து 3 டிப்போ வந்திருக்கு, 3 டிப்போஸ், சென்னை, மதுரை அண்ட் ஈரோடு. அவ்வளவுதான். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வரப்போற காலத்துல டிப்போ வரும். எத்தனை டிப்போ இருக்கு தமிழ்நாட்டில்? சாரி, எத்தனை ஜில்லை இருக்கு? 38, 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. 38 டிப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை. நேத்து அஸ்கர் சார் சொன்ன வார்த்தையில 160 வண்டர் வேர்ல்ட் கியூக்ஸ் ஆசியம் அவுட்லெட்ஸ் நடக்குது. 160. தமிழ்நாடு நல்லா நடக்கணும், தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லும் போய் ஒரு அளவுக்கு பொருள் போய் சேரணும் அப்படி இருந்தா 5,000 வேணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 5,000, 5,000 ஒரு அளவுக்கு போய் சேருது. 5,000 பத்தாது, பட் ஓகே, we can manage. அப்போ எத்தனை டிப்போ வேணும்?
இன்னும் எத்தனை வேணும்? நம்ம போன 15 வருஷத்துல 3 கொண்டு வந்து இன்னும் 38 கொண்டு வரணும். எத்தனை வருஷம் வேணும்? இன்னும் 15 வருஷத்துல எத்தனை வரும்? இன்னும் 30 வருஷத்துல எத்தனை வரும்? இன்னும் 50 வருஷத்துல எத்தனை வரும்? 15 வருஷத்துல 3. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல மினிமம் 5 to 6 டிப்போஸ் வரும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் மினிமம் 5 to 6. 160 பிக்கப் சென்டர் அவுட்லெட் வண்டர் வேர்ல்ட் இருக்குது. ஆர்சிஎம் அவுட்லெட் மினிமம் ஒரு 500 அவுட்லெட்ஸ் ஆகும். மினிமம் 160 வெறும் 3 டிப்போ 160 அவுட்லெட்ஸ்ல ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் மந்த்லி வாங்குற ஆள்கள் வந்தாச்சு. ஆல்ரெடி வந்தாச்சு. 1 லட்சம் 50,000 கணக்கு இல்லை, 10,000 20,000 நிறைய பேர். எவ்வளவு டிப்போ? ஒரு 3 டிப்போ 160 அவுட்லெட், அவ்வளவுதான். அதுல 2 லட்சம் 1 லட்சம் 50,000 வாங்குற ஆள் நிறைய வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 டிப்போ வரும்போது இந்த 160 வண்டர் வேர்ல்டு வந்து 500 மாறும்போது இப்ப 2 லட்சம் வாங்குற ஆட்கள் எவ்வளவு ஆகும்? இப்ப 10,000 வாங்குற ஆள்களோட இன்கம் எவ்வளவு இருக்கும்? இப்போ 0 வந்துட்டு இருக்கிற ஆள்கள் எவ்வளவு வரும்? எங்க வரும்? இப்போ வந்து அஸ்கர் சாரும் ஆகட்டும், ராஜு சார் ஆகட்டும், நம்ம ராமசுவாமி ஆகட்டும், மீஷே சார் ஆகட்டும், நீங்க இருக்கிற இடத்துக்கு அவரு இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்து சேரலாம். இப்ப முடிவெடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்ச சொல்ல ஆரம்பிச்சா நீங்க இவர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். எஸ் ஆர் நோ? நீங்க யோசிச்சுட்டு இருந்தா அந்த 5 டிப்போ வருமா? 100% வரும். 100% வரும். நீங்க பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த 5 டிப்போ வரப்போகுது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. இந்த 160 500 மாறும். நம்ம யாரும் பண்ணலாம்னாலும் பண்ணும் வரும். டர்ன் ஓவர் நடக்கும். இப்ப 2 கோடி 3 கோடி 3 crores 3.5 crores ஏதோ நடக்குது தமிழ்நாட்டுல. அது வந்து 30 கோடியா மாறும். இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம யாரும் பண்ணலாம்னாலும் யாரோ பண்ண முடிவெடுத்திருக்கு, அவர் பண்ணி முடிச்சிடுவார். நாம பண்ணினா நம்ம ஜெனரேஷன் செக்யூர்ட் ஆகும். நானும் எனக்கும் அதோட வருமானம் கிடைக்கும், என்னோட பசங்களுக்கும் அதோட என்ஜாய்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்தியாவில் நிறைய இடத்துல சுற்றும், நிறைய ரெகக்னிஷன், நிறைய அவார்ட்ஸ், நிறைய பணம், அதெல்லாம் நீங்க பண்ணாம மாறி நின்றா உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் அவன் அடிச்சுடுவார். ஒரு பெரிய காரை வாங்கி உங்களை வீட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்து போன் அடிப்பாரு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? எப்போ ஐடி எடுத்தது? சும்மா உட்காந்துட்டு இருக்கா? ராயல்டி கிளியர் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வயர்ல சும்மா வந்து அந்த அதுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு மாதிரியா ஒரு எரிச்சல் அப்படியே வந்து இருக்கலாம். நான் அப்ப வந்து அந்த இடத்தை வாங்கி இருந்தா, சென்னையில எல்லாம் அப்படி இருந்த இடம் இருக்குது. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இருந்தா எத்தனை விலை, இப்ப வாங்க முடியுமா? பக்கத்திலே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு டைம் வரும். அந்த டைம்ல யோசிச்சா அந்த டைம் கிடைக்காது. உங்களை வீட்டிலே வந்து ஆட்கள் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கும். உங்களை பொண்டாட்டி வந்து வேற டீம்ல சேர்த்து, உங்களை பசங்களை வந்து வேற டீம்ல போகும். அப்புறம் வந்து என்னன்னு நீ போய் வேற டீம்ல சேர்ற, என்ன நீங்க பேசலையே, வேற எல்லாம் பேச, அந்த கறி சரியில்லை, இந்த சாப்பாடு சரியில்லை, அந்த டீ சரியில்லை, நீங்க ஆர்சிஎம்ல சேர்ந்த விஷயமே சொல்லியே, என்ன வியாபாரத்தில் இருக்கு சொல்லியே, சேர்ந்து போனா மறுபடியும் ஆகாது. நீங்க ஒரு டீம்ல, பொண்டாட்டி வந்து வேற டீம்ல ராயல்டி, நீங்க ஸ்பான்சர் பண்ணினா அவர் உங்களுக்கு டீம் இருக்கு. அதனால பேசணும். கீப் ஸ்பீக்கிங், டெல், டாக், கீப் பீ இன் ஆக்ஷன். இன்னிலிருந்து ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. திஸ் இஸ் த ரைட் டைம். சரியான சமயம் ஸ்டார்ட் பண்றது. சரியான நாள் 2026 சரியான நாள். இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 500 rupees பொருள் ஏதோ ஒரு அவுட்லெட் போய் ஒரு 500 rupees பொருள் கலெக்ட் பண்ணு. ஜாயின் ஆகலாம் தான். இன்னைக்கு ஐடி கொடுங்க, ஃப்ரீ ஜாயினிங், ஒரு பணம் தேவையில்லை. உங்களை ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ் கார்டு கொடுத்தா ஒரு 5 minutes உங்களை ஐடி கிரியேட் ஆகும். ஒரு 500 rupees பொருளை வாங்கும். வாங்கிட்டு போற வழியில் ஒரு ஆள் சந்திக்குங்க. மீட் 1 person and start your RCM today.
அப்ப நீங்க கேட்கும், இன்னைக்கு என்ன சார் ஸ்பெஷல் அப்படி கேட்கும் இல்லையா? டுடே இஸ் a வெரி ஸ்பெஷல் டே. என்ன தெரியுமா? இப்படி போடுங்க எல்லாரும் கை. சுவாசம் நடக்குதா? சுவாசம் ஓடுதா? உயிரோடு இருக்கு. உயிரோடு இருக்கு சார். நடக்குது. எஸ், டுடே இஸ் த ரைட் டே. நாளை காலையில் இருக்குமா? சரியா? அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஆளை பார்த்து சொல்லிட்டு போங்க, அவர் நாளை உங்க டீம்ல ராயல்டி ஆயிடும். ஹலோ, எஸ், சொல்லாம போக கூடாது. உங்களுக்கு இன்னைக்கு பண்ண வேண்டியது இன்னைக்கே பண்ண ஆரம்பிக்குங்க. ஆர்சிஎம் உங்களுக்காக பண்ணது. நம்ம பேங்க் மேனேஜர் சொன்னார் இல்லையா, என்னது, எனக்காக வந்த பூ, எனக்காக பிறந்த பூன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி உனக்காக, உங்களுக்காக, நமக்காக வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர்சிஎம். So let us all build. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்சிஎம்ல பெரிய வெற்றி நடக்கும். என்னை கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஆர்சிஎம். மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஆர்சிஎம்.